ஒரு காலத்தில் ராவணன் என்ற அசுரன் தனது அகந்தை, பலம், வரங்களால் தேவர்கள், முனிவர்கள், நல்லோரை கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் முறையிட்டனர். அப்போது விஷ்ணு தர்மத்தை காப்பதற்காக மனித ரூபத்தில் அவதரிப்பேன் என்று அருளினார். அயோத்தி நகரின் மன்னன் தசரதன். அவருக்கு 4 மகன்கள் பிறந்தனர். ராமன் விஷ்ணுவின் அவதாரம். லட்சுமணன், பரதன், சத்ருக்னன், ராமர். உண்மை, கருணை, தர்மம், பணிவு எல்லாவற்றுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தார். அரசியாக இருந்த கைகேயியின் வரத்தால் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டியது வந்தது. ராமருடன் லட்சுமணன், சீதாதேவி மூவரும் மகிழ்ச்சியுடன் வனவாசத்திற்கு சென்றனர். தந்தையின் வாக்கே தர்மம் என்பதே ராமரின் எண்ணம். ராவணன் சீதாதேவியை கடத்திச் சென்றான். ராமர் கடும் துயரத்தில் இருந்தாலும் தர்மம் கைவிடவில்லை. ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான் ஆகியோரின் உதவியுடன் கடலை கடந்து இலங்கையில் போர் நடந்தது. இறுதியில் ராமர் ராவணனை வதைத்து அநியாயத்தை அழித்தார். ராமராஜ்யம் சீதாதேவியுடன் அயோத்தி திரும்பி ராமர் பட்டாபிஷேகம் பெற்றார். மக்கள் அனைவரும் அமைதி, நீதிமுறை, சமத்துவம் பெற்றனர். இதுவே ராமராஜ்யம். உண்மை, பொறுமை, கடமை என்பவற்றின் உயிர்ப்பான வடிவமே ராமர் அவதாரம்.